ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. இதே சம்பவம், இந்த சங்கீதம் 2 சாமுவேல் 22 பேஸ் பண்ணி தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை பாடுறார். என்ன அப்படின்னு சொல்லும்போது, தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை எப்படி சொல்கிறான்னா, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது விடுவித்த நாளிலே பாடின பாடல் தான் இது. அப்போது ஆண்டவரை எப்படி துதிக்கிறார் பாருங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்கிறார். உங்கள்கிட்ட நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் தான் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், எத்தனை விதமான கன்மலை, கோட்டை, இரட்சகர், தேவன், நான் நம்பியிருக்கிறேன் துருகம், கேடகம், இரட்சண்ய கொம்பு, உயர்ந்த அடக்கு. 8 இது அவர் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த வசனம் பாருங்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் என் சத்துருக்கள் என்னை துரத்தும் போது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மட்டும் இல்லை, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், சத்துருக்களுக்கு விலக்கி நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நான் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணுகள் என் மேல் விழுந்தது. அதெல்லாம் ஆனவும் போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நான் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், அவர் தமது ஆலயத்திலிருந்து எனது சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பார்த்தீங்களா அந்த வசனம், அந்த பாடல் முழுவதும், சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படியாய் ஆண்டவரை அவன் துதிக்கிறா. ஒவ்வொரு காரியத்திலும் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அவருக்கு, அம்புகளை போல மேலே எய்தாங்க சிதற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய அம்புகளை எய்தவர்களை சிதறடித்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அப்படி தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாடல் பாடும்படியாக என் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவர் கண்மலை கோட்டையின் பாடினது போல நாமும் பாடுவோமா? ஜெபிப்போம். மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே, நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேன், நான் கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரின் தஞ்சம், வழிநடத்தும் மேசியாவே, என் மீட்பரே, என் இரட்சகா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. இன்னும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பெலனாகிய கர்த்தாவே, உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பிலே கடைசி பரியந்தம் நிலைத்திருந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு. யோவான் 18:24. இன்றைய கேள்வி, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த யார் எதை எவ்வளவு அளவு கொண்டு வந்தான்? யார் எதை எவ்வளவு அளவு கொண்டு வந்தான்?